கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் உங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ஜான் ஃபிஷர். இவருடைய காலம் 1469 முதல் 1535 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆம், இந்த கர்த்தருடைய வேத வசனம் பற்பல காரியங்களில் நம்மை எச்சரித்து உணர்த்துகின்றது. நாம் தவறுகள் செய்தல் கூடாது, அதே வேளையில் தவறு செய்கிறவர்களுக்கு துணை நிற்கவும் கூடாது. கிறிஸ்துவுக்கு பின் 1469 ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த ஜான் ஃபிஷர் தீமைகளுக்கு எதிராக எதிர்த்து நின்றார். அப்போதைய அரசன் ஹென்றி 8 சில தீமையான முயற்சிகளை துணிந்து செய்ய முற்பட்டான். அவன் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை விவாகம் செய்ய முற்பட்டான். இதற்கு பலர் உடன்பட்டு கருத்து கூறினாலும் ஜான் ஃபிஷரோ முற்றிலும் எதிர்த்து நின்றார். அரசனின் தவறை சுட்டிக்காட்டினார். தவறு செய்பவர் அரசனாயினும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் உறுதியானார். இதனால் ஹென்றி 8 அரசன் தானே அரசிற்கும் மதத்திற்கும் தலைவன் என்று தன்னை பிரகடனப்படுத்தினான். எனவே தனக்கு கீழ்ப்படியாத எவரையும் கொலை செய்யும் முற்பட்டான். ஃபிஷர் இவ்வறிவிப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அரசனுக்கு கீழ்ப்படியும் வரை சித்திரவதைகள் செய்யப்பட்டார். ஆனால் போதகரான இவரோ கிறிஸ்துவின் போதகத்தை தள்ளிவிட மறுத்துவிட்டார். உண்மையை உண்மையென்றும் தவறுகளை திறம்பட சுட்டிக்காட்டியும் தன் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார். அது ஒரு அதிகாலை வேளை. திடீரென்று ஒரு அறிவிப்பு ஜான் ஃபிஷருக்கு கொடுக்கப்பட்டது. காலை 5 மணிக்கு தூக்கு தண்டனை என்பது அச்செய்தி. பதற்றமோ பயமோ இல்லாமல் தன் வேத புத்தகத்தை திறந்தார் ஃபிஷர். ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். இறைவனுடைய செயல்களை எண்ணி புகழ்ந்தார். 2 மணி நேரங்கள் நிம்மதியாக படுத்து உறங்கினார். இறைவனின் சித்தத்திற்கு தன்னை கையளித்தார். தூக்கு மேடைக்கு சொல்லும்போது கையில் வேத புத்தகமே அவரது துணையானது. உடல் தூக்கில் தொங்க, உயிரோ தன்னை தந்த இறைவனிடம் சென்றது. அன்பானவர்களே, எந்த நிலையிலும் சத்தியத்திற்காக நிலைத்து நிற்கிறீர்களா? நம் ஜீவியத்தில் தேவனை முதன்மையாக வைத்தால் நமக்கு நேரிடும் எப்படிப்பட்ட தீமையை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையின் பக்கம் எப்பொழுதும் இருப்போம். நேர்மையின் பக்கம் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் நேர்மை தவறாதவர்களாக, உண்மை தவறாதவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பாக செயல்பட்டால், சத்தியத்திற்கு புறம்பாக செயல்பட்டால், நேர்மைக்கு புறம்பாக செயல்பட்டால் அவர்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கவும் அதற்கு நாம் அஞ்சக்கூடாது. இந்த நாட்களிலே நாம் அநேக நேரங்களிலே அதிகாரங்களுக்கு பயந்து அவர்கள் செய்கின்ற உண்மைக்கு புறம்பான காரியங்கள், நேர்மைக்கு புறம்பான காரியங்கள், அது திருச்சபையில் ஆனாலும் சரி, சமுதாயத்தில் ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, நாம் நம்முடைய சுய தேவைகளுக்காக, சுய லாபத்துக்காக இந்த தவறுகளை சுட்டி காட்டுவதும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் முன் வருவதில்லை. வறுமையான கர்த்தருடைய பிள்ளையை நாமும் தவறு செய்யக்கூடாது. தவறு செய்கிறவர்களுக்கு துணையும் போகக்கூடாது. இதுதான் கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டிருக்கிற காரியம். ஆகவே உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லாததை இல்லாததென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், ஏசாயா 46, 47ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3, 4 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.